கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு தேவ மனுஷரை குறித்து, அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யார் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, சிம்சோன் வாழ்க்கையிலையும் சிங்கம் வந்துச்சு. இன்னைக்கும் சிங்கம் வருமா? நம்ம வீட்டுக்கு சிங்கம் வருமா? நம்மளை கடிக்கிறதுக்கு சிங்கம் வருமா? நம்மளை முழுகிறதுக்கு சிங்கம் வருமா? நம்மளை பீறி போடுறதுக்கு சிங்கம் வருமா? வராது. அந்த காலத்தில் சிங்கம் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் போட்டிருக்குது. இப்போ நம்ம வீடுகளில் சிங்கம் வராது. ஆனால் பிசாசு சிங்கம் போல இருக்கிறான். ஆனால் அவன் சிங்கம் கிடையாது. சிங்கம் இப்படி பீறி போடுதோ, அழிச்சு போடுதோ, அது மாதிரி பிசாசானவனும் யாருக்குள்ளேயாவது பூந்து யார் மூலமாவது வந்து நம்ம ஆண்டவருக்குள்ளே நிற்க விடாதபடி, நாம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடி, கர்த்தர் நமக்கு சொன்ன நல்ல வார்த்தையில் நடக்கக்கூடாதபடிக்கு, நம்மளை தடை பண்ணும்படிக்கு வரலாம். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் சோர்ந்துடாதீங்க. இதெல்லாம் சும்மா பயமுறுத்துகிற வேலை மாத்திரம்தான் நினச்சிங்க. எதுவுமே உங்களுக்கு விரோதமாக தீமையாக நடக்க ஒரு நாள் ஆண்டவர் விடவே மாட்டார். எல்லாம் எதிராக இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் எதுவுமே உங்களுக்கு தீமையை விடவே மாட்டார். கர்த்தர் தப்புவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த சிம்சோன் வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தை அப்படியே வாசிங்க. மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சேரான் ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். போதும். இங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க, ஆண்டவருடைய ஜனங்க, கர்த்தருடைய ஜனங்க அவரை விட்டு போய் பொல்லாப்பான காரியத்தை செஞ்சதுனால கர்த்தரும் கோபம் கொண்டு 40 வருஷமா பெலிஸ்தர்கிற பக்கத்து நாட்டுக்காரங்க கையில் அடிமையாக விட்டுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. அடிமையாக்கப்பட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சு பொல்லாததை செய்யும்போது ஆண்டவர் எதிரிகளுடைய கைகளில் கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். எத்தனை வருஷம்? 40 வருஷம் அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு வேதம் சொல்லுது இந்த வசனம். 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் 12 கோத்திரம் இருக்குது. அதில் ஒரு கோத்திரம் தான் கோத்திரம். அந்த கோத்திரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவர் பேர் தான் மனோவா. அவர் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தால், அவளுக்கு பிள்ளை இல்லை, ஏன்னா அவள் மலடியான இருந்தா. ஒரு நாள் கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். அங்கே வந்து அந்த ஸ்திரீக்கு தரிசனமாய் சொல்கிறாரு. அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரிப்ப, நீ ஒரு ஆம்பளை பையனை, ஆண் பிள்ளை குழந்தைய, குமாரனை பெறுவே. மலடியாக இருக்கிற நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பேன்னு அங்கே சொல்லுகிறார். ஆதலால் நீ இப்போ ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போகிற, அதனால் நீ திராட்சரசம் குடிக்கக்கூடாது, நீ மதுபானமும் குடிக்கக்கூடாது, நீ தீட்டானது ஒன்றுமே புசிக்க கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாயிரு. ஏன்? நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன், நான் மலடியாக இருக்கிற, நான் கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன். ஏன் திராட்சரசமும், ஏன் இங்கே மதுபானம் போட்டிருக்குது, மதுபானமும் அப்புறம் தீட்டானது நான் ஏன் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தேவ தூதன் ஆனவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, ஏன் நீ எச்சரிக்கையாக இருக்கன்னா, நீ கற்பம் தரிச்சு ஒரு குமாரனை பெறுவே, அவன் தலை மேலே சவரகன் கத்தி படக்கூடாது. அதாவது அவன் தலையில் கத்தியே படக்கூடாதுன்னா, மொட்டை எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? முடியை முற்றிலும் அழித்து மொட்டை எடுப்பாங்க பார்த்தீங்களா? என்ன செய்யறாங்க, அந்த முடிவெட்டுற கடையில் சேவிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த கத்தி அவன் தலையில் ஒரு நாளும் படக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் முடியை வெட்டக்கூடாது, அவனை ஒரு நாளும் மொட்டையடிக்கவே
கூடாது. சின்ன குழந்தையா இருக்கு, 1 வயசான 5 எதுவுமே கூடாது, முடிய வெட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளை பிறந்தது முதல், அது பிறந்ததுல இருந்து தேவனுக்கென்று பிறக்குது, தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான். நசரேயன் சொன்னா அவங்க முடி வெட்டாம என்ன செய்வாங்க, அவன் சேவ் பண்ணாம, அவன் தலையை மொட்டை அடித்து கொள்ளாமல், தாடியை என்ன சேவ் பண்ணி கொள்ளாமல், அவன் நீளமாக வளர விடுவாங்க. அவங்க ஒரு நாளும் தீட்டுப்படக்கூடாது, தீட்டானதை எதுவுமே சாப்பிடவோ பக்கத்தில் போகவோ கூடாது. அதற்காகவே அப்படி இவன் நசரேயனா இருப்பான். அப்படி இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ள நீ குழந்தைய சுமக்கும் போதே நீ திராட்சரசம் குடிக்க கூடாது. அது மாத்திரம் திராட்சைக்குள்ள எதுவுமே நீங்க தொடவே கூடாதுங்கிறார். தீட்டானதை ஒண்ணுமே நீ சாப்பிடாம உன் குழந்தை தீட்டாகாத வெடிக்க வயிற்றுல இருக்கும் போதே அது தேவனுக்குன்றது. அதை ஒரு நாள் தீட்டாகாத வெடிக்க என்ன செய்யணும், நீ பத்திரமாக இருந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். நசரேயனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. பெலிஸ்தர் பக்கத்து நாட்டு எதிரி கையில் அடிமையா இருக்கிறீங்க. இந்த அடிமையா இருக்கிறீங்கல்ல, உங்க ஜனங்கள் எல்லாத்தையும் மீட்கணும் என்று சொன்னால் இவனை கொண்டுதான் அவங்கள ரட்சிப்பேன், இவங்களை கொண்டுதான் அவங்களை காப்பாற்றுவேன். அடிமைத்தனத்திலிருந்து எதிர் நாட்டிலிருந்து இவனை வச்சுதான் இந்த முழு நாட்டையும் ஜனத்தையும் நான் காப்பாற்ற போகிறேன். அதனால இவன் தீட்டுப்படாதபடி, இவன் வயிற்றுல உருவானதுல இருந்து என்ன செய்யணுங்க, நீங்க என்ன செய்யணும், பத்திரமா தீட்டாகாதபடி எச்சரிக்கையா இருந்து சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாது, குடிக்க கூடாதுங்கிறத ஒரு நாளும் தொடாதபடி இருக்க வேண்டும். இங்க சொல்லுது தேவனுக்கென்று பிறப்பான்னு சொல்லுது. அடுத்து அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து குமாரனை பெறுவாய், ஆனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. இந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். ஒரு சிலர் 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படி நசரேய விரதம் இருந்து தாடியை சேவ் பண்ணாமலும் தலைமுடியை மொட்டை அடித்து கொள்ளாமலும் இருப்பாங்க. ஒரு சில வருஷங்கள் அப்படி இருப்பாங்க. ஆனா இவன் எப்படின்னா, உனக்கு உன் வயிற்றுல பிறக்க போற குழந்தை அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் நசரேயனா இருப்பான். அதனால அவன் ஒரு நாளும் தீட்டுப்படவே கூடாது, அவன் வாழ்நாள் முழுவதும். அது ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு முதல்ல அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு தேவ தூதனானவர். அடுத்து மறுபடியும் என்ன செய்கிறார், தேவ தூதனானவர் மறுபடியும் யார்கிட்ட பேசுறாரு, அந்த மனோவாகிட்டையும் பேசுறாரு. கணவன் மனைவி 2 பேர்ட்டையும் பேசி பிள்ளை எப்படி வளர்த்தெடுக்கணும், அவன் எப்படி இருப்பான், என்னெல்லாம் செய்வாங்கிறது சொல்றாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே, வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தேவ தூதனானவர் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுகிறார். சொன்ன உடனே சரி அதே போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, தங்களை பக்குவப்படுத்திட்டு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அதன்படி ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா இந்த குழந்தைய வயிற்றுல அவங்க வச்சு சுமந்து அவங்க பெற்றெடுத்தாங்க. நசரேய விரதத்தை குறித்து, அதாவது இப்படி பிறக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 1லிருந்து 21 வசனம் வரைக்கும் இருக்குது. இவங்க எப்படி இருக்கணும் நசரேய விரதம் என்று சொன்னா. நம்ம ஊர்களிலையும் இப்படிப்பட்ட விரதம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஏசப்பாவை அறியாத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சிலர் முடிவெட்டி கொள்ளாதபடி வாழ்நாள் முழுக்க என்ன செய்கிறாங்க, தங்களை சாதுக்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்படியே நீளமாக கடைசி வரைக்கும் வளர்த்துட்ருப்பாங்க. இதே நீளமாக வளர்த்துருப்பாங்க. ஒரு நாள் அவங்க முடியை வெட்டிக்கிற மாட்டாங்க, தாடியே சிரைச்சிக்கிற மாட்டாங்க. அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே சாதுக்கள் சாமியார்கள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர்களை பார்த்துருப்பீங்க. ஆமாம், இங்கே நசரேய விரதம் அப்படி இருக்கிறவங்க முடி வெட்டவோ என்ன செய்ய, மொட்டையடித்து கொள்ளவோ தாடியை சேவிங் பண்ணவோ வெட்டி கொள்ளவோ ஒரு நாளும் கூடாது. அப்படியே அவங்க விட்டுருப்பாங்க. தங்களை எதுக்கும் தீட்டுப்படுத்தாதபடி தங்களை பரிசுத்தமாக காத்துக்கிறணும். இப்படிப்பட்டவங்க யார் யார் இப்படி இருக்கலாம், ஆண்களும் இப்படி இருக்கலாம், பெண்களும் இப்படி இருக்கலாம். என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினால், புருஷனும் பண்ணிக்கலாம், ஸ்திரீயும் பண்ணிக்கலாம், ஆணும் பண்ணிக்கலாம், பெண்ணும் என்ன செய்யலாம், இந்த பொருத்தனையை பண்ணிக்கலாம். இது 1 வருஷம் 2 வருஷம் சில வருஷங்களுக்கு பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க இந்த விரதம் என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம் இந்த நசரேய விரதம். அடுத்து பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சரச பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரை உள்ளவைகளும் எல்லாம் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க போதும். இப்ப அடுத்து என்ன சொல்லுதுன்னா, ஆணும் இருந்துக்கலாம் பெண்ணும் இருந்துக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கணும்னா, திராட்சை ரசத்தையும் மதுபானமும் விளக்கணும், தொடவே கூடாது. அப்ப திராட்சை ரசத்துல காடின்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது. மதுபானத்தின் காடின்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, குடிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, திராட்சை ரசத்தினால என்ன செஞ்சாலும், ஜூஸ் போட்டாலும் சரி, பலவிதமான திராட்சை ரசத்துல என்ன செய்தாலும் அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது, அதை புசிக்கவே கூடாது. திராட்சை பழங்களும் சாப்பிடக்கூடாது. திராட்சை காய்களோ திராட்சை பழங்களையும் சாப்பிடக்கூடாது. திராட்சை பழங்களை காய வச்சு வத்தல் வைப்பாங்க, வத்தல், திராட்சை வத்தல் சொல்லுவோம், உலர் திராட்சைன்னு சொல்லி. அப்படி உலர் திராட்சைகளையும் என்ன செய்யக்கூடாதுங்க, தொடக்கூடாது. அப்போ திராட்சை செடியில இருந்து வருகிற எதையுமே தொடக்கூடாது இந்த நசரேய விரதம் உள்ளவர்கள். அவ்வளவு அப்படி அப்படி அவங்க அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க தீட்டாக மாறி விடுகிறார்கள். அது என்ன செய்யப்படுது, தீட்டுப்படுத்தப்படுகிறது என்று அங்கே மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவங்க மதுபானம் குடிக்காம திராட்சை செடியிலிருந்து வர்ற எதையுமே அவங்க தொடாதபடி அது சொல்லும்போது, திராட்சை செடி விதை முதல் தோல் வரைக்கும் இருக்கிற எதையுமே அவங்க என்ன செய்யக்கூடாது, அதில் செய்யப்பட்ட எதையுமே அவங்க என்ன செய்யக்கூடாதுங்க, தொடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நசரேய விரதம் உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்போ இந்த சிம்சோன் என்பவனும் தாய் வயிற்றில இருந்தே உருவாகும் போதே நசரேயனாய் இருந்திருக்கிறான், நசரேயனாய் உருவாகிறான். அப்படி இருக்கும் பொழுது இவன் எப்படி வளர வேண்டும், இவன் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு வளர்கிறான். பாருங்க, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 24வது வசனம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். பின் அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். சேராவுக்கும் எஸ்தாவோவுக்கும் நடுவில் உள்ள தாயின் பள்ளத்தாக்கில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். அதாவது வளர்ந்து வாலிபன குழந்தை பிறந்தது, அது வளர்ந்தது, அது வாலிபனாகி பெரிய ஆளா ஆயிட்டான். வாலிபனா ஒரு திருமணமாகிற வயது வரைக்கும் இளம் வாலிபனாய் என்ன சொல்ற வாலிபனாய் இவர் வளர்ந்துட்டான். பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வதிச்சார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது அவன் வாலிபனா ஆனதுக்கு அப்புறம் ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அவன் சொந்த ஊர் தான் பாளையத்தில் இருக்கும் பொழுது, அவனுடைய தேசத்தில் அவனுடைய பட்டணத்தில் அவன் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்குகிறார். அவன் வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் எதற்காக பிறக்க வச்சாரோ, பெலிஸ்தியர் கையிலிருந்து இந்த பிள்ளை அடிமையா இருக்கிற தன்னுடைய ஜனங்களை, நாட்டை இவன் காப்பாற்றுகிற ரட்சகனாய் இவன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வயசு, அந்த வருஷம், அந்த காலங்கள் வந்தது. அது வரைக்கும் அந்த தாய் தகப்பன் மாத்திரமல்ல அந்த பிள்ளை வளர்றதுக்கு காத்திருக்கல, கர்த்தரும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு, எதிரிகள் கையிலிருந்து காப்பாற்றும்படிக்கு காத்திருக்கிறார். அதற்கு சிம்சோன் வளரணும், சிம்சோன் வாலிபனாய் மாறணும். இவனை கொண்டுதான் ரட்சிக்க போகிறார். அப்ப அவன் வளர்ந்து வாலிபன் ஆகுற வரைக்கும் கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அவன் வாலிபன் ஆன உடனே ஆவியானவர் அவனை ஏவ துவங்குகிறார். அவனுக்குள்ள ஒரு விதமான எண்ணங்களை கொடுக்கிறார். இந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் போய் அவர்களோட சண்டை போட்டு ஜனங்களை காப்பாற்றணும், இந்த முழு தேசத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவதற்காக ஒரு சில காரியங்களை அவன் மூலமாய், வாலிபனான அவன் மூலமாய் ஏவ துவங்குகிறார். பாருங்க, 14வது அதிகாரத்தில் 1 4 வரைக்கும் வாசிக்கலாம். சிம்சோன் திம்னாத்திற்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். இப்ப என்ன சொல்றானா, திம்னாத்னா அந்த பெலிஸ்திய நாடு, இவங்க அடிமையா இருக்கிறாங்க, இவங்கள ஆட்சி செய்யற நாடு இருக்குது பெலிஸ்தியர் நாடு. அந்த நாட்டில் உள்ள பெண்ணை போய், நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த தேசத்தில் உள்ள பெண்ணை போய் என்ன செய்ய போறான்,
போய் பார்த்துட்டு அந்த பெண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நான் அதைத்தான் திருமணம் பண்ண போகிறேங்கிறான். ஏன்னா ஆட்சி செய்கிறவங்க அடிமையாக இருக்கிறவங்க விட்டுருவாங்களா? நம்ம நாட்டை வெள்ளைக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. வெள்ளைக்கார பொண்ணை போய் நம்ம நாட்டுக்காரன் அடிமையாக இருக்கிற இந்தியாக்காரன் போய் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க ஆட்சி செய்யும் போது அடிமையாக இருந்த சமயத்தில் போய் வெள்ளைக்கார பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்டா எங்களை அடிமையாக இருந்துக்கிட்டு நீங்கள் என் பொண்ணையே எங்கள் பொண்ணுகளே இது பண்ண வரையா அப்படி சொல்லிட்டு அவங்க விடுவாங்களா? அப்படி ஏதாச்சும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது கோவம் வந்து உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு இவனுக்கு கோவம் வரணும். அதற்காக இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. சொந்த ஜனத்தில், சொந்த தேசத்தில், சொந்த ஜனங்கள் மத்தியில் தான் திருமணம் பண்ணணும். வேற அந்நிய தேசத்து பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்து இப்படி ஒரு காரியங்கள் நடக்குது பாருங்க. 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிங்க. அவன் தாய் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதர குமாரத்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றாள். அவள் பெலிஸ்தரிடத்தில். இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நம்ம சொந்தத்தில் அவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, அவங்ககிட்ட எல்லாம் போய் நம்ம திருமணம் முடிக்கக்கூடாது, அங்கே பெண் எடுக்கக்கூடாது, வேண்டாம். எங்கள் குடும்பம், நம்ம குடும்பத்திலேயே, நம்ம சொந்த பந்தத்திலேயே, நம்முடைய ஜனத்திலேயே பெண் பிள்ளைகளே இல்லையா, அங்கே திருமணம் பண்ணிக்கலாம்ப்பா. அவங்க தாய் தப்பன் சொன்னாலும் என்ன செய்யல, கேட்கல. என்ன சொல்கிறான், நான் பார்த்த பிள்ளை என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் பார்த்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்குது. உறவுகளில் சொந்த பந்தம் எல்லாம் பொண்ணு இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம், நான் பார்த்தது தான் வேணும் அப்படின்னு பிரியமாக இருக்கு நம்ம சொல்கிறான். பாருங்க அடுத்த வசனத்தில் வாசிங்க. இந்த சிம்சோன் என்பவன் பெலிஸ்தியர் அந்த ஆட்சி செய்கிற அடிமைப்படுத்தி வச்சு ஆளுகிற அந்த நாட்டு ஜனங்கள் மேலே இவனுக்கு குற்றம் வரணும், கோபம் வரணும், அவங்களை எதிர்க்கணும், எதிரியாய் பார்த்து சண்டை வரணும். அவங்க அப்படி சண்டை வந்த பொழுதுதான் இவங்கள்ட்ட இருந்து மீட்டு நம்ம நாட்டை, நம்ம ஜனத்தை காப்பாற்றுறது என்ன அவனுக்கு வரும். அது வரைக்கும் வருமா? அப்ப அப்படி குற்றம் கண்டுபிடிக்கும் முகாந்திரம் உண்டாகும்படி இது தாயும் அறியல, தகப்பனும் அறியல. இப்படி ஒரு எண்ணம், இப்படி ஒரு தூண்டுதல் வந்ததுக்கு காரணம் கர்த்தர் தூண்டி விட்டு இப்படி ஏவி இதை செய்ய வைத்து அவர்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, எதிர்த்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிறவங்க மேல ஒரு எதிர்ப்பு உண்டாகி அவர்கள்ட்ட யுத்தம் பண்ணி தம்முடைய ஜனங்களை சொந்தத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த செயலெல்லாம் நடக்குதுன்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பாசிங்க. அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்போது அந்த காலத்து இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க மேல இருந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க, இவங்க அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்றும் அவனுக்கு எதிராக வந்தது. இப்ப பாருங்க, சரி பையன் சொல்லிட்டான், வேற வழியில. ஒரு பக்கம் இது கர்த்தருடைய செயலுன்னு புரியல தாய் தகப்பனுக்கு, வேற வழியில் ஒரே பையனாட்டு இருக்குது, வேற பையன் இருந்ததை சொல்லப்படலை. அப்புறம் என்ன செய்யறேன்னா கூப்பிட்டுட்டு தாய் தகப்பனும் கூட போறாங்க. திம்னாத் ஊருக்கு, அந்த பெண்ணை பார்த்த ஊருக்கு இவங்க போறாங்க, பக்கத்து நாட்டுக்கு போறாங்க, இந்த பெலிஸ்திய நாட்டுக்கு போறாங்க. தாய் தகப்பனும் கூட போறாங்க. போகும்போது கரெக்டா அந்த ஊர் பெண் இருக்கு பார்த்தீங்களா, பெண் பார்த்த அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்த உடனே, அந்த பட்டணத்துக்கிட்ட வந்த உடனேயே அங்கே ஒரு திராட்சை தோட்டம் என்ன செய்யுது, திராட்சை தோட்டங்கள் நிறைய அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த திராட்சை தோட்டங்கள் பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது என்ன செய்யுதுன்னா, இந்த சிம்சோனை கொலை செய்யும்படிக்கு கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் வருது. அதாவது பால சிங்கம். பால சிங்கம் என்னச்சுன்னா இளம் சிங்கம். இளம் சிங்கம் என்ன செய்யுது, கெர்ச்சித்து அவனுக்கு எதிராக வருது. ஆனால் இது தாய் தகப்பனுக்கு எதிராக வரல. ஒருவேளை தாய் தகப்பன் பின்னாடி வந்திருக்கலாம், இல்லை வேறு வழியாக வந்து கொண்டிருக்கலாம். இவன் என்ன செஞ்ச வேறு வழியா ஒருவேளை வந்தானா தெரியல. ஆனால் சிங்கம் எதிர்த்து இவனிடம் பாய்ந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல, அந்த சிங்கம் கெர்ச்சிச்சு இளம் சிங்கம் அவன் மேல பாஞ்சு வந்து அவனை பிடிச்சு அவனை கொல்றதுக்கு முயற்சிக்கும் போது ஆவியானவர் பலமா இறங்கினாரு. அவன் கையில ஒண்ணுமே இல்ல.
போல் கிழித்து போட்டான். அந்த இளம் பால சிங்கத்தை என்ன செய்யறான், ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல கிழிச்சு போட்டான். ஆனாலும் அவன் செஞ்சதை என்னதை, அந்த சிங்கத்தை சிங்கம் வந்ததையும் அதை கிழிச்சு கொண்டு போட்டதையும் அவன் தாய் தகப்பன்கிட்ட அவன் அறிவிக்கலைன்னா சொல்லலை. அங்கே சண்டை போடும் பொழுது அந்த சிங்கம் எதிராக வரும் பொழுது தாய் தகப்பன் கூட இல்லை, இவனோடு கூட மட்டும்தான் அந்த சிங்கம் சண்டைக்கு வந்திருக்குது. அவன் கையில் ஒன்றுமே இல்லை, அதை சிங்கத்தை பிடிச்சி அதை வாயை பிடிச்சி கிழிச்சு அதை கொன்னே போட்டுட்டான். இதில் கிழித்தான் இருக்குது, ஒன்று பைபிளில் அதை கொன்று போட்டான் அப்படின்னு இருக்குது. சிங்கத்தை அடித்து வாயை கிழிச்சு, ஒரு ஆட்டையே வாயை கிழிக்க முடியாது, ஆனால் இவன் என்ன செய்யற, சிங்கத்தை இளம் சிங்கத்தை வாயை கிழிச்சு அப்படி கொன்று போட்டுட்டான். ஏன் சிங்கம் வந்துச்சு, கரெக்டாக திராட்சை தோட்டங்கள் கிட்ட தான் வருது. எனவே எங்கே போகக்கூடாது, திராட்சை தோட்டங்கள் பக்கம் போகக்கூடாது. ஒருவேளை போய் அங்கே உள்ள பழங்களை சாப்பிட, கரெக்டாக திராட்சை தோட்டங்களுக்கு பக்கத்தில் தான் அந்த சிங்கம் கரெக்டாக வருது. எங்கே ஈர்க்குது, இவன் திராட்சை தோட்டங்கள் பக்கம் போகும்போது சிங்கம் மறைஞ்சிருந்து தாக்குது. எது உனக்கு பிரச்சனை தெரியுமா, திராட்சை பழம், திராட்சை ரசம், திராட்சை காடி, அப்புறம் திராட்சை வத்தல், திராட்சை செடியில் வர்ற எல்லாமே அவன் அபிஷேகத்தை, அவனுடைய நசரைய விரதத்தை இழக்க வச்சிரும், அழிச்சிரும். அதனால அந்த தோட்டங்கள் பக்கம் வர வச்சது சிங்கம். அங்க வந்த உடனே அவனை கொல்ல பார்க்குது சிங்கம் மறைஞ்சிருந்து. திடீர்னு மேல வந்து பாயுது மறைஞ்சிருந்து வந்து. அவன் தாய் தகப்பன் அங்க இல்லாத நேரம் சிங்கம் மறைஞ்சிருந்து தாக்குது. திராட்சை தோட்டங்களுக்கு பக்கமா வருகிறான். ஒருவேளை அந்த பக்கமா அவன் போயிருக்க கூடாது, திராட்சை தோட்டங்கள் பக்கமே அவன் போயிருக்க, அங்கே ஒருவேளை போயிட்டு அங்கே பழங்கள் ஏதாச்சும் பறித்து சாப்பிடக்கூடாது, அது தன்னை தீட்டுப்படுத்திடும். அதனால் அதை விட்டு விலகி தூரமாகவே தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் அவன் என்ன செய்கிறான், திராட்சை தோட்டங்கள் வழியாக போகிறான். ஆனால் அவன் கூட அப்பா அம்மா கூட இல்லை. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ புத்திமதி சொல்கிறதுக்கோ போதிக்கிறதுக்கோ அங்கே தாய் தகப்பன் கூட இல்லை, சிம்சோன் கூட இல்லை. அப்போ அந்த சிங்கத்தை அவன் கிழிச்சான், அடித்தான், உயிர் போகிற அளவுக்கு அடிச்சுட்டு அவன் போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் கொன்று போட்டான். என்ன செஞ்சிட்டான், கொன்று போட்டான். ஏன் அவன் கொன்று போட்டான், என்ன ஆகும் பாருங்க. என்னாகம புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வாசிங்க. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத சண்டையிலே போகக்கூடாது. அது செத்த பணத்துக்கு பக்கத்துல கூட என்ன செய்யக்கூடாதுங்க, போகக்கூடாது. அவன் தலைமேல் அந்த நசரேய விரதம் காக்கிறது இருக்கிறபடினால செத்து போன அப்பா செத்துட்டாங்கனாலும் சரி, அம்மா செத்தாலும் சரி, அவங்க மறிச்சிருந்தா கூட இவங்க என்ன செய்யக்கூடாது, போய் தன்னை தீட்டுப்படுத்த கூடாதான். அவன் அந்த நசரேய விரதம் இருக்கிற நாளெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். தாய் இறந்தாலும் தகப்பன் இறந்தாலும் கூட பிறந்தவங்க இது பண்ணாலும் அவன் பக்கத்துல போய் அந்த பிரேதத்தினால அந்த பிணத்தினால தன்னை தீட்டுப்படுத்த கூடாது, அங்க அவன் போகக்கூடாது. அப்படி இருக்கணும். இவன் இந்த சிங்கத்தை கொன்று போடுகிறான். அவன் கிழிச்செறியும் அந்த சிங்கம் செத்து போகுது. இப்ப செத்து கீழே கிடக்குது. அது செத்துருச்சா இல்லையா ஒருவேளை திரும்ப தொட்டு பார்த்தானா என்னன்னு தெரியல. ஆனால் செத்தது பக்கத்தில் இருக்கக்கூடாது, செத்ததை தொடவும் கூடாது. ஆனால் அவன் அதை என்ன செய்கிறான். சிங்கம் என்ன செய்யுது, அவனை எப்படியாவது தீட்டுப்படுத்திடணும். அவனுடைய தரிசனத்தை, அவனுடைய அபிஷேகத்தை இழக்க பண்ணி விடணும். கர்த்தருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் செய்ய விடாதபடி பண்ணணும். அவன் தாய் தகப்பனை விட்டு பிரிக்கணும். ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சு அவன் அபிஷேகத்தை இழக்கும்படி அதை ஆவிக்குரிய வாழ்க்கையை சிங்கம் சேதப்படுத்தும். சிங்கம் போல பிசாசானவன் என்ன செய்கிறான், ஆத்துமாவையும் அபிஷேகத்தையும் ஆவிக்குறியும் அழித்து சேதப்படுத்துவான் என்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ இந்த சிங்கம் செத்து கிடக்கிற இடம் எங்க தெரியுமா, திராட்சை தோட்டங்கள் பக்கத்தில். பாருங்க, அடுத்து வசனங்களை வாசிக்க போறோம். 8வது வசனம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு
வழி விலகி போனான். பெண் பார்க்க முதல்ல போகும்போது இந்த சிங்கத்தை கொள்ளுகிற சம்பவம், திராட்சை தோட்டங்கள் பக்கமா அவன் போற சம்பவம் எல்லாம் நடக்குது. அது நடந்து முடிஞ்சிருச்சு. திரும்ப வீட்டுக்கு போயிட்டான். ஆனா அப்பா கிட்டே சொல்லல, அம்மா கிட்டே சொல்லல. சிங்கத்தை கொன்னேன், ஒருவேளை கொன்னு போட்ட சிங்கத்தை நான் மறுபடியும் உயிர் இருக்கான்னு தொட்டு பார்த்தேன், இல்லை மிதிச்சு பார்த்தேன். செத்தது தொட்டக்கூடாது, உயிரோடு இருக்கும்போது கிழிச்சு எரிஞ்சேன், பிரச்சனை இல்லை. ஒருவேளை செத்ததுக்கப்புறம் நான் அதை தொட்டிருந்தேன்னா, ஒருவேளை தீட்டுப்பட்டது என்னன்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். இந்த நசரையை விரதம் பண்ணால் இப்படி தீட்டாயிட்டா உடனே என்ன செய்யணுங்க, 7 நாள் சுத்திகரித்து 7ஆவது நாளில் மொட்டை அடித்து 8ஆவது நாளில் என்ன செய்யணும், காட்டு புறாவை 2 புறாவையாவது 2 புறா குஞ்சியாச்சும் வாங்கிட்டு போய் ஒன்று சர்வாங்க தகன பலியாகவும் ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் என்ன செய்யணும், பழி செலுத்திடணும். 7ஆம் நாள் மொட்டையை எடுத்து 8ஆம் நாள் 7 நாள் சுத்திகரிப்பு பண்ணி 7ஆம் நாள் இவனுக்கு மொட்டையை எடுத்துட்டு 8ஆம் நாள் பழி செலுத்தணும். இதை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை சரி செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க தாயில பண்ணி சொல்லவில்லை. இவன் மறைக்கிறான். ஏன் மறைத்தான்? அங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், அதனால அவன் என்ன செய்யறான், மறைக்கிறான். உடனே பெண்ணு பார்க்க போறதுக்கு விட்டுருவாங்களா? அப்பா அம்மா விட்டுருவாங்களா? போகும்போதே சிங்கம் இருந்துச்சு, இப்படி கொண்டுட்ட, அதை தொட்டுட்ட, தீட்டாயிட்ட, வா போகலாம், நம்ம ஊருக்கு போகலான்னு கூட்டுட்டு போயிருப்பாங்க. ஒன்று கூட்டுட்டு போய் என்ன செஞ்சிருப்பாங்க, 7 நாள் சுத்திகரிப்பு பண்ணி ஆசாரியை கொண்டு போய் 7ஆம் நாள் மொட்டை அடிச்சிருப்பாங்க. 8ஆவது நாள் அவனுக்காக பழி செலுத்தியிருப்பாங்க. இப்போ பொண்ணு பார்க்க போக முடியுமா? அதனால தாயிட்ட அப்படி சொல்லவில்லை. சொல்லாமல் அப்பா அம்மாவோட கூட்டுட்டு என்ன செய்கிறான், போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான். இப்போ சில நாளைக்கு பின்பு எதுக்கு போகிறான், திருமணம் பண்றதுக்கு போகிறான். திரும்ப போகிறான். தானிலிருந்து என்ன செய்கிறான், திம்னாத்துக்கு திரும்ப போகிறான். யாருடைய தகப்பனோடு கூடவும் அவன் என்ன செய்கிறான், போகிறான். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. 8. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்ப வந்து, அவன் அந்த பெண்ணை திருமணம் பண்ண திரும்ப போறான். போகும்போது சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான். இப்ப எங்க போறான், வழி விலகி போறான். இப்போ அவங்க தகப்பனும் கூட வந்திருக்கிறாரு, தாயும் கூட வந்திருப்பாங்க. அவங்கள நீங்க இன்னொரு ரூட்டா போங்க அப்படிங்கிறான். வழி விலகிறான்னு என்ன அர்த்தம், அப்போ திராட்சை தோட்டங்கள் வழியாம வழி விலகி இருக்கிறான், அங்க சிங்கம் வந்திருக்குது. அப்ப வழி விலகி போனதுனால தான் சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வந்ததுனால தான் கொல்ல வேண்டியதா போச்சு. கொன்னதுனால தான் தீட்டுப்பட வேண்டியதா போச்சு. அப்படி தீட்டுப்பட்டதுனால தான் தாய் தகப்பன் சொல்லாம மறைக்க வேண்டியதா போச்சு. இத்தனை அடுக்கடுக்கான பாவங்களை செய்யும்படி, வழி விலக செய்யும்படி கெர்ச்சிக்கிற சிங்கம் அங்க வந்துச்சு. இங்க சிங்கம் போல பிசாசானவன் யாரை கொண்டாகிலும் எது மூலமாவது உங்களை வழி விலக பண்ணுகிறான். கர்த்தருடைய தரிசனத்தை, அபிஷேகத்தை, கர்த்தர் உங்களுக்கு வச்சுக்கிற பிரகாசமான மகிமையான அந்த வாழ்க்கையை விட்டு, அந்த உன்னதமான மேன்மையை, அபிஷேகத்தை, தரிசனத்தை எல்லாம் விட்டு உங்களை விலகும்படிக்கு வழி விலக வற்புறுத்துகிறான். இப்போ உடலை பார்க்கறது செத்து போச்சு, செத்ததை தொடக்கூடாது. செத்து போனது பக்கத்தில் தாய் தப்பன் செத்து போனா கூட, மரிச்சா கூட அங்கே போய் நிற்க கூடாதுன்னு இருக்குது. அந்த பிரமாணமெல்லாம் இருந்தும் இப்ப செத்த சிங்கத்தை பார்க்க போகிறான். வாசிங்க தொடர்ந்து. இதோ இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே கூட்டமும் தேனும் இருந்தது. இப்ப போய் பார்க்கறான், செத்த சிங்கத்தை போய் பார்க்கறான், செத்து கிடக்குது. அதுக்குள்ள அப்படி எலும்பு கூட இருக்கும். அந்த எலும்பு கூட்டுக்குள்ள இப்ப என்ன செய்யுது, தேன் கூடு கட்டி இருக்குது. அந்த தேன் கூட்டுல தேன் இருக்குது. இப்போ செத்ததை தொடக்கூடாது, செத்ததுக்குள்ளதை சாப்பிடவும் கூடாது. சிங்கம் செத்து போன பாடியில இருந்து, அந்த எலும்புகள் சதையில இருந்தா தேன் சேர்த்து வச்சிருக்கோம் இல்ல. பக்கத்துல என்ன இருக்குது, திராட்சை தோட்டம் இருக்குது. திராட்சை தோட்டத்துல பூ இருக்கும். அந்த பூவுல போய் தேனி என்ன செய்யும், உட்காந்து தேன் எடுத்துட்டு வந்து இந்த சிங்கத்தினுடைய எலும்பு கூட்டுக்குள்ள கூடு கட்டி அதுக்குள்ள தேனை சேர்த்து வைக்குது. இப்ப இவன் திராட்சை ரசத்துமோ, திராட்சை பழமோ, திராட்சை செடியிலிருந்து வர்ற எதையுமே அவன் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா தீட்டாயிருமா. இப்போ அவன் சிங்கத்தை, செத்த சிங்கத்தை பார்க்க போனா, ஒரு தடவை தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணி வழி விலகி போனாலும் பரவாயில்ல. இப்ப மறுபடியும் திரும்பவும் வழி விலகி போய் மறுபடியும் செத்த சிங்கத்தை தொடரான், மறுபடியும் தீட்டுப்படுகிறான். அது மாத்திரமல்ல, இப்ப அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற பூவினால ஒரு சில பழத்தின் மூலமா, ஏதோ ஒரு மூலமா அதை தேனை எடுத்து சேர்த்து தேனை வச்சிருக்குது. அந்த தேனையும் சாப்பிட்றான். செத்த சிங்கத்தையும் எலும்பு கூடையும் தொடுகிறான். அதுக்குள்ள இந்த தேனையும் எடுக்கிறான். அவன் மறுபடியும் சாப்பிடுகிறான். வழி விலகி மேலும் 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 போகிறான். ஆண்டவருடைய சித்தம் செய்ய வேண்டியவன். அப்போ அதை போய் எடுத்து சாப்பிட்டது மாத்திரமல்ல. பாருங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக்
சாப்பிட்டு கொண்டே நடந்து தாய் தகப்பனிடத்தில் வந்து இப்ப என்ன செய்யறான், அந்த தேனை அப்படியே எடுத்து கையில வச்சுக்கிட்டான். தேன் தட்டோட முழுசா எடுத்தானா, முழுசா எடுத்து அப்படி தேனை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஏதோ ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு இலைகளிலேயோ ஏதோ ஒரு கையிலையோ ஏதோ ஒண்ணு அப்படி முழுசா அப்படியே எடுத்துட்டு வந்தானான்னு தெரியல. எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், சாப்பிட்டுக்கிட்டே வரான். சாப்பிட்டு கொண்டே நடந்து தாய் தகப்பனிடத்தை வரான். அவங்க ஒரு பக்கத்துல வழியில நிக்கிறாங்க, இவன் இன்னொரு பக்கத்துல விலகி போய் எடுத்து தாய் தகப்பன்கிட்ட வர்றான். வந்து யாருக்கிட்டையும் கொடுக்குறான், செத்ததுக்குள்ள இருக்கிறத சாப்பிடக்கூடாது. நசரேயன் மாத்திரமில்ல, இஸ்ரவேல் ஜனங்க யாருமே சாப்பிடக்கூடாது. அவர்களும் சாப்பிட்டு இப்ப தாய் தகப்பனை தீட்டுப்படுறாங்க. இவனும் தீட்டுப்படுத்தப்படுகிறான், இவன் தாய் தகப்பனும் தீட்டுப்படுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவர்கள் அப்பையும் சொல்லல, சிங்கத்துக்குள்ள இருந்து தான் இந்த தேனை எடுத்தேன், அது செத்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேனை எடுத்தேன், அதை நான் சாப்பிட்டேன், உங்களுக்கும் கொடுத்தேன், நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு சொல்லல. அதனால தாய் தகப்பனுக்கு தெரியல. அப்போ மறுபடியும் அவன் தப்பு பண்ணுகிறான், துணிஞ்சு. அப்படி தப்பு பண்ணும் பொழுது என்ன ஆகுது, இன்னும் 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 என்னாமத்தில் சொன்னது போல என்ன செய்கிறோம், 2வது வசனம் 3வது வசனம் 4வது வசனத்துல சொல்லியிருக்கிற இதை எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது, இதையும் தொட்டுட்டான். செத்ததுக்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு பிரமாணம் சொல்லிச்சு, என்ன செஞ்சிட்டான், அதையும் செஞ்சிட்டான். அப்புறம் 9-11 வாசிங்க, 6வது அதிகாரம் 9-11. சடுதியில் மரணம் அடைந்தால் அவன் தலை தீட்டுப்பட்டுருச்சு. சுத்திகரிப்பின் நாளாகி 7ஆம் நாளில் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு 8ஆம் நாள் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசாரிப்பு கூடார வாசலில் ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியின் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளிலே ஆமா சோத்திரம். இப்ப பாருங்க, சடிதியா செத்து விழுந்துட்டாங்கன்னா அப்பயும் அவங்க தீட்டுப்பட்டுருவாங்க. அப்படி செத்து விழுந்தவங்கள தொட்டாலும் தீட்டுப்பட்டுருவாங்க அப்படின்றது பாருங்க. இப்போ இந்த திருமணம் முடிக்கிறதுக்கு வர்றான், அங்கே விருந்து செய்கிறான். 30 தோழர்கள் என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தர் வர்றாங்க. அவங்க கிட்ட ஒரு விடுகதை போடுறான். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்தில் இது என்ன செய்யுதுங்க, 10, 11, 12, 13, 14 அப்படி தொடர்ச்சி என்ன செய்யுதுங்க. ஆமாம், விடுகதை போடுகிறான். அந்த விடுகதையை அந்த 30 பேர்கிட்ட கேட்குறான், நீங்கள் என்ன செய்யணும், இதை விடுவிக்கணும். 30 பேர் இருக்கிறீங்க, அப்படி அதை விடுவிக்கலைன்னா நீங்கள் 30 வஸ்திரங்கள் கொடுக்கணும். எத்தனை வஸ்திரம் கொடுக்கணும், 30 துப்பட்டிகளையும் மாற்று வஸ்திரங்களையும் எனக்கு என்ன செய்யணுங்க, நீங்கள் கொடுக்கணும். இது 7 நாளில் விடுவிக்கணும்னு 12ஆம் வசனத்தில் சொல்கிறான். 7 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், 7 நாள் நான் உங்களுக்கு விருந்து வைப்பேன். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி விருந்து வைக்கிறேன். இந்த 7 நாள் விருந்தில் நான் ஒரு விடுகதை சொல்கிறேன் அப்படி சொல்கிறான். பாருங்க 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பச்சனமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். 3 நாள் வரைக்கும் விடுவிக்க முடியல. 3 நாள் முயற்சி செஞ்சு என்னென்ன யோசிச்சு என்னென்ன பதில் சொல்ல முடியல. அப்புறம் 15வது வசனம் சொல்லும், 7ஆம் நாளிலே பெண்ஜாதினா திருமணம் ஆயிடுச்சு. பெண்ஜாதினா மனைவியை பார்த்து கேட்குறாங்க, ஓம் புருஷன் விடுகதை எங்களுக்கு விடுவிக்கலைன்னா நயம் பண்ணி கேளு, இல்லைன்னா உன்னையும் உன் அப்பாவையும் உன் அப்பா குடும்பத்தை எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், ஆமாம் சொத்து பத்தெல்லாம் எல்லாம் எரிச்சிருவோம் அப்படின்றாங்க. பறிச்சு கொள்றதுக்காக உன் வீட்டுக்காரனை வச்சு விடுகதை போட வச்சு எங்கிட்ட இருக்கிற துப்பட்டிகளையும் என்ன செய்யற வஸ்திரங்களையும் பிடுங்கலாம்னு நினைச்சியா அப்படி சொல்லி அவளை மிரட்டுன்னு உடனே அவ பயந்துக்கிறா. 7ஆம் நாள் வரைக்கும் ஒரு அழுது அவ புருஷன்ட்ட கேட்டு அது ஆன்சர் என்னன்னு கேட்டு அந்த பதிலை சிம்சன் வாயிலிருந்து வாங்கி அவங்க இந்த 30 பேர் வந்தாங்கல்ல விருந்துக்கு, அவங்ககிட்ட சொல்லி அவங்க திரும்ப அதை விடுகதைக்கு பதில் அவன் மனைவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே பதில் சொல்லிடுறாங்க. 18ஆம் வசனத்தில், ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவரை நோக்கி, தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்
கிடாரியால் உலாதிருந்தீர்களானா என் விடுகதையை கண்டுபிடிப்பது இல்லை என்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது, சிம்சோனுடைய அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது சிங்கத்தை கொன்னது, அதில் தேன் எடுத்தது, அது சாப்பிட்டது. அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட அந்த விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்காது, மனைவிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதை பதில எப்படி அவங்க அந்த விருந்துக்கு வந்தவங்க சொன்னாங்கன்னா, இவங்க மனைவியிட்ட இவன் மூலம் வாங்கி கேட்டு அதை திரும்ப சொல்ல வச்சுட்டாங்க. உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு. கர்த்தருடைய ஆவி அவன் பலமையா இறங்குச்சு. 19ஆம் வசனத்துல அவன் அஸ்கலோனுக்கு போய் ஊராரு 30 பேரை என்ன செஞ்சான்? கொன்றான். செத்து போனவங்களுடைய உடம்புல இருந்து ட்ரெஸ் வஸ்திரத்தை என்ன செய்தான்? உரிந்தான். அப்பா வீட்டுக்கு, தன் சொந்த நாட்டுக்கு, தான் தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டான்? இஸ்ரவேல் நாட்டுக்கு போயிட்டான். இப்போ மறுபடி என்ன ஆகுதுன்னா, சடுதியாய் செத்தவங்களுடைய உடம்புல இருந்து வஸ்திரத்தை உருகிறான். இப்ப இந்த பிரமாணத்தை அவன் மீறிட்டான். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, நசரைய விரதம் பண்ணினவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் சிம்சோனை செய்ய வச்சதுக்கு காரணம் சிங்கம். எது செய்ய வச்சுச்சு? சிங்கம், கெர்ச்சிக்கிற சிங்கம். இதையெல்லாம் மறைமுகமா இருந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் செய்ய வச்சு, நாம செய்யக்கூடாதெல்லாம் செய்ய வச்சு, சொல்ல வச்சு, நடக்க வைக்கி தூண்டுகிறது மறைமுகமா இருந்து பிசாசானவன் நம்மளை தூண்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்க வைக்கிறான். அது மாத்திரமில்லை, நம்முடைய பணம், நம்முடைய பொருள், நம்முடைய சொத்து, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய பேரு புகழ் எல்லாத்தையும் இழக்க வைக்கிறான். இன்னைக்கு பிசாசானவனும் மறைஞ்சிருந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாமலே கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். நமக்கு தெரியாமலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தரிசனத்தை எல்லாத்தையும் இழக்கும்படி செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த நாள்லையும் கர்த்தர் சொல்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர், உன் கூட இருக்கிறார். இந்த நாளில நமக்கு சொல்றார், இங்க பாரு, நீ என்ன செஞ்ச? கொஞ்சம் விழித்தெழுந்துக்கோ. பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே. அதனால அந்த பிசாசின் சூழ்ச்சிக்கல ஒரு நாள் நீங்க சிக்கிக்கொள்ளாதீங்க. நாம சிக்கிக்கொள்ளக்கூடாது. சிம்சோன் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினாலும் அவன் நிறைய நேரத்துல கர்த்தருடைய நம்ம தரிசனத்தை, பொருத்தனைய, ஆமை சோத்திரம், கர்த்தர் எனக்கு எதுக்காக இந்த பூமியில பிறக்க வச்சாரு, எதற்காக என்னை அழைச்சு கொண்டு வந்தாரு, எதற்காக என்னை வச்சிருக்கிறாரு, அந்த தரிசனத்தை எல்லாம் மறக்கும்படி பிசாசானவன் தந்திரம் பண்ணினான். இன்றும் நம்முடைய தரிசனத்தை, நாம் அபிஷேகத்தை, நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமையை, நமக்கு கொடுத்துருக்கிற அமைச்சர் காரியங்களை நம்ம இழந்து போகாதபடிக்கு, வழி விலகி போகாதபடி, விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமா, அங்க தானியேலை சிங்கம் அவனை அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிச்சு. சிங்கங்களை சொல்லி மிரட்டி அவன் ஜெபம் பண்ணாம நிப்பாட்டிடுவான்னு பார்த்துச்சு. ஆனா சிங்கங்களை பார்த்து பயப்படலை, அவன் ஜெபம் பண்ணினான். ஏன் இவன் விழுந்துட்டானா? இவன் எங்கேயும் ஜெபம் பண்ணதா இல்லை, உயிர் போற சூழ்நிலையில மாத்திரம் தான் அவன் ஜெபித்ததா இருக்கிறது. மற்ற இடத்துல அவன் ஜெபிக்கல, மற்ற இடத்துல கர்த்தரை தேடல. எவ்வளவு பலமா ஆவியானவர் இறங்கி வந்து பலத்த காரியத்தை உலகத்திலேயே பிறந்த மனுஷங்களை சிம்சோனை போல பயங்கர பராக்கிரம வீரன் யாரும் கிடையாது. ஒரு மனுஷன் 1000 பேர் அசால்ட்டை கொள்ளுகிற அவ்வளவு பலம் அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி வந்தபோது வந்துச்சு. அவனை போல பலசாலி யாரும் இல்லை. ஆனால் அவனை போல பரிதவிக்கப்பட்டவனை விழுந்து போனவனும் யாரும் இல்லை. ஆனாலும் பின்னாட்களில் கண்ணை பிடுங்கப்பட்டு ஒரு பொம்மையை போல, ஒரு விளையாட்டு காட்டுற பொம்மையை போல மாற்றி, ஒரு கோமாளியை போல மாற்றி அவன் வாழ்க்கை பரிதாபமாக இருந்துச்சு. கடைசி நிமிடத்தில் அவன் ஜெபம் பண்ணி அவன் கத்திரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய ரட்சிப்பு கட்டளையிட்டு அந்த எதிரிகளோடைய இவனும் அழிந்து போனான். இவன் எதிரிகளை அழிச்சு நாட்டை காப்பாற்றி இவன் நாட்டுக்கு ராஜாவா தலைவனா இருந்து வாழ்ந்திருக்கணும். ஆனாலோ பிசாசு கெச்சிக்கிற சிங்கத்துடைய வலையில விழுந்ததுனால இவனும் எதிரிகளோட மறிக்க வேண்டியதா போச்சு, சாக வேண்டியதா போச்சு. கர்த்தருடைய திட்டம் முழுமையாக நிறைவேற முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு குறிச்ச ஒரு ஆளுகை, உங்களுக்கு ஒரு உயர்வு, உங்களுக்கு ஒரு அபிஷேகம், உங்களுக்கு ஒரு தரிசனம், பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் அதை இழந்துடாதீங்க, வழி விலகி போய்விடாதீங்க. பிசாசின் தந்திரத்துக்கு வழக்கி சிக்கி கொள்ளாதீங்க. சிக்கி கொள்ளாமல் இருக்குன்னா அது சிங்கம் வந்தாலும் சரி, கெர்ச்சிச்சாலும் சரி, கெபிக்கலையே போட்டாலும் சரி, சிங்கம் சூழ்ந்து நின்னாலும் சரி, அவன் எத்தனை தந்திரம் பண்ணி உங்களை பயமுறுத்தணும், பயப்படாதீருங்க. நீங்க ஆராதிக்கிற, தேடுகிற, வணங்குகிற இயேசு உங்க கூடவே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எது இருக்கோ இல்லையா, பதவி இருந்துச்சு போயிருச்சு, பட்டம் இருந்து போயிருச்சு, பணம் இருந்துச்சு போயிருச்சு, சொத்து இருந்துச்சு போயிருச்சு, உறவுகள் இருந்துச்சு போயிருச்சு, குடும்பம் இருந்துச்சு, எது இருந்துச்சோ இல்லையோ எல்லாத்தையும் இழக்கிற சூழ்நிலை போல வரலாம்.
ஆனால் ஒன்று மட்டும் பிடிச்சுங்க, தரிசனத்தையும் ஆண்டவர் மட்டும் விட்டுறாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் பண்றதை நிறுத்தாதீங்க, பைபிள் படிக்கிறத நிறுத்தாதீங்க, அவர் ஆராதிக்கிறத நிறுத்தாதீங்க, ஆலயத்துக்கு போறதை நிறுத்தாதீங்க, அவரை கனம் பண்றதை நிறுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை அந்த வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் எல்லாத்தையும் தப்பு வச்சு நினைச்சதை விட அதிகமா உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நினைச்சு பார்க்காத உயரமும், நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதமும், நினைச்சு பார்க்காத அபிஷேகமும் கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இது தூரத்திலையும் சமீபத்திலையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து விடுவித்து உயர்த்த போதுமானவராக கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.